மீண்டும் தொடர்கிறதா துப்பாக்கி கலாசாரங்கள்? தொடரும் பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகளால் நடக்கப் போவது என்ன? தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தின் மேல் வைக்கப்படும் விமர்சனத்துக்கு என்ன பதில் கூறப்போகின்றார்? நாணயத்தினுடைய பெறுமதியை, அதாவது ரூபாயினுடைய பெறுமதியை, நிலைத்தன்மையை பேணுவதற்காக அரசாங்கம் செய்த வேலை என்ன? தொடரும் விமர்சனங்கள். தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். தொடர்ந்தும் நிறைய விடயங்கள் எங்களுடைய நாட்டில் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பை ஏற்படுத்துவது போன்ற ஒரு சம்பவங்களாக வெளியாகிருக்கின்றன. குறிப்பாக இன்று அதிகாலை களுத்துறை தெற்கில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 38 வயதுடைய தொழிலதிபர் ஒருவர் காரில் வந்த கும்பலால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியில் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான விடயங்களை காவல்துறை பேச்சாளர் பதிவு செய்கின்ற பொழுது அவர் ஒரு தொழிலதிபர் என்கிற விடயத்தையும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையாளிகள் பயன்படுத்திய சிற்றுந்தையும் அவர்கள் விட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். இந்த சிற்றுண்டும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து மேலதிக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற சம்பவங்கள் வெளியாகி இருக்கின்றன. சம்பவ இடத்திலேயே அந்த குறிப்பிட்ட தொழிலதிபர் கொல்லப்பட்டிருக்கின்றார், இறந்திருக்கின்றார் என்ற தகவல்களும் வெளியில் வந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவங்கள்லாம் பதிவாகிருக்கின்றன கேட்டால் இல்லை. அது எங்களுடைய இலங்கை நாட்டில் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பை ஏற்படுத்திய டிக்கோயா சம்பவம், உண்மையிலேயே இந்த இரட்டை கொலை சம்பவம் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பை எங்களுடைய நாட்டில் ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக வயதான தம்பதியரை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்த பிரதான சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட பிறகு இவர் கைது செய்யப்பட்ட தொடர்பான சில மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளையும் போலீசார் மேற்கொண்டிருந்தவர். அதுவும் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு பரபரப்பான ஒரு செய்தியாக மாறியிருந்தது. அதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நபருக்கு உடல்நல குறைபாடு காரணமாக கண்டி போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு மருத்துவ கண்காணிப்பில் அவர் இருக்கின்ற பொழுதே, குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரிகளுடைய கண்காணிப்பில் இருக்கின்ற பொழுதே அவர் தப்பி ஓடிய சம்பவம் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த நபர் மீண்டும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் என்கின்ற தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக மாறியிருந்த சூழ்நிலையில் போலீசார் அந்த சம்பவங்கள் பொய்யானவை, தவறான செய்திகள் என்றதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் மீண்டும் பழைய நிலைமையில் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் முன்னைய காலகட்டங்களில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் என்கின்ற ஒரு கலாச்சாரம் தலை தூக்கியது. தென்னிலங்கை பகுதியில் தொடர் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. அது மட்டும் இல்லாமல் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களோட சம்பந்தப்பட்ட பலரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களால் தொடர்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பலரது விசாரணைகள் இன்னும் மும்முரமாக இருக்கின்றன. வெளிநாட்டில் இருந்து பலரும் இங்கே கூட்டி வரப்பட்டு அது தொடர்பான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி வரையும் கொஞ்சம் அமைதி காத்துவிட்டு மீண்டும் அவை தலை தூக்குகின்றனவோ என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறேன் என்று சொல்லணும். ஆகவே இது மட்டும்தான் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்படுற விமர்சனமா என்று கேட்டீங்கன்னா இல்லை. தொடர்ந்துமே அரசாங்கம் மீதான விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருக்கின்ற உதய கம்மன்பில் அவர்கள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கத்தில் ரூபாயினுடைய பெறுமதி மிகப்பெரிய அளவிலான வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. கிட்டத்தட்ட கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய காலப்பகுதியில் எந்த அளவுக்கு ரூபாயினுடைய பெறுமதி வீழ்ச்சியை சந்தித்ததோ அந்த அளவுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. தொடர்ந்துமே இந்த டீசலினுடைய விலை 600 ரூபாயை எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மீண்டும் ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று பொருளாதார ஆய்வாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை கூறி வந்தார். ஆகவே இதை அடிப்படையாக வைத்து உதய கம்மன்பில் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவிச்சிருந்தார். என்று பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய வங்கி முதலே இதை சுதாகரித்திருக்க வேண்டும். இந்த விடயங்கள் தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை சரியாக வெளிப்படுத்தியிருக்க வேண்டும் மத்திய வங்கி. ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் இப்பொழுது இந்த அந்நிய செலாவணி கையிருப்பில் இருந்து $500 மில்லியன் வெளியில் எடுத்து பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இவர்கள். அதாவது இந்த பயன்படுத்தல் என்பது எப்படி இருக்கின்றது என்றால், சந்தையில் இதை விரிவாக விட்டு
மீண்டும் இந்த ரூபாவினுடைய இந்த பெறுமதியை அல்லது நிலைத்தன்மையை பேணுவதற்கான ஒரு செயல்பாடாக இவர்கள் பார்க்கின்றார். ஆனால் இது ஒரு தற்காலிகமான போக்காகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இது பெரியளவிலுக்கான ரூபாய் மாற்றங்களை அல்லது பெருமதியான மாற்றங்களை ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு ரூபாயினுடைய பெறுமதியை நிலைத்தன்மையோட வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்ற பொருள்பட ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்த்த தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே ராஜபக்ச குழாமினர் பிள்ளையானை சந்தித்திருந்தார்கள் என்ற தகவல் கூட அந்த அளவுக்கு சரியான ஒரு தகவலாக இல்லை. உண்மையிலேயே இது தொடர்பான விசாரணைகளை இவர்கள் மேற்கொள்ளணுமெண்டா அந்த விருந்தினர் கைதிகளை பார்க்கின்ற விருந்தினர் கையேட்டிலேயே அந்த தகவல்கள் இருக்கிறான்றதை பார்த்துருக்கலாம். எதற்காக இது வெளிநாடு செல்ல வேண்டும்? உண்மையிலேயே ஏன் பிரான்சுக்கு சென்று இவர்கள் விசாரிக்க வேண்டும்? சுவிட்சர்லாந்தில் தானே இருக்கின்றார் அசாத் மௌலானா என்கிற விடயங்களை இவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் முன்னைய காலப்பகுதியில். இப்போ ஏன் பிரான்சுக்கு செல்லணும் என்கின்ற வகையில் தொடர் விமர்சனங்களையும் அவர் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். என்று பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக சரியான முறையில் விசாரணைகள் நடக்க வேண்டும் என்கிற விடயத்தையும் அவர் பதிவு செஞ்சிருந்தார். இதை நாங்கள் இன்னொரு வகையிலையும் பார்க்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக நாமல் ராஜபக்ச ஒரு விடயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிள்ளையான சந்தித்த விடயங்கள் எல்லாம் உண்மை, இது ஏலவே தெரிஞ்ச விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் பிள்ளையானுக்கான அமைச்சு பதவி பின்னர் காலகட்டங்களில் வழங்கப்பட்ட பிறகும் கூட, இந்த ராஜாங்க அமைச்சர் பதவி வழங்கப்பட்டாலும் கூட அதுக்கும் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். ஏற்கனவே தெரிந்த விடயங்களை எதற்காக விசாரணை என்கிற பெயரில் இவர்கள் செய்கின்றார்கள் என்கிற வகையில் இதற்காக வாக்குமூலம் வாங்குறதுக்கு ஏன் செல்லணும்? உண்மையிலே இப்பொழுதுதான் நாட்டினுடைய பணம் தேவையில்லாமல் பயன்படுத்தப்படுகின்றது என்ற வகையில் நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் பிள்ளையான் தொடர்பான விடயங்களை உதயகம்மன்பில் அவர்கள் பேசுகின்ற போது என்ன விடயத்தை சொல்றாருண்டா, இந்த விடயமே முற்றிலும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அல்லது பொய்யான ஒரு வாக்குமூலம், அசாத் மௌலானாட்ட இருந்து இவர்கள் எடுத்த வாக்குமூலமே ஒரு பொய்யான வாக்குமூலம் என்கிற வகையில் ஒரு தகவலை முன்வைக்கிறார். ஆகவே இந்த இரண்டு கருத்துக்களுக்கு இடையிலேயே பின்னுக்கு பின் முரணான ஒரு விடயங்கள் இருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே ஒரு மர்மமான முறையிலையும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சரியான விசாரணைகள் அடிப்படையில் இது நடக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று மக்கள் மத்தியில் தொடர்ந்து எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இது தொடர்பாக பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, உயிர்த்த தாக்கலுடைய பின்னணியோட தொடர்பட்ட கைதுகளில் பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறா என்று கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு பிள்ளையானுடைய சகாக்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அவர்கள் இந்த விடயத்தில் கைது செய்யப்படவில்லை. இருந்தாலும் இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் தான் கைது செய்தோம் என்கின்ற விடயங்களையும் இந்த அரசாங்கத்தின் தரப்பினர்கள் சொல்லியிருந்தார்கள். என்றால் ஏற்கனவே நாங்கள் அவர் வேறொரு விடயத்தில் கைது செய்திருந்தாலும் உயிர்த்த சம்பவம் தொடர்பான விடயங்களை பிள்ளையானிட்டேருந்து நாங்கள் எடுக்கின்றோம். அது தொடர்பான பல சாட்சியங்கள் அல்லது அது தொடர்பான பல முக்கியமான விடயங்களை பிள்ளையானிட்டிருந்து எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக உதயகம்மன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்கிறாருன்னா, உயிர்த்த சம்பந்தமான எந்த ஒரு தகவல்களையும் அவர் சொல்லலை என்று முன்னைய காலத்தில் சொல்லியிருந்தார்கள். இவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த வழக்கு வந்து உயிர்த்த தாக்குதலோட தொடர்படும் என்கிற விடயத்தை சொல்றார். உதயகம்மன் அவர்கள் இது அதோட தொடர்படாது என்கின்ற விடயத்தை சொல்றார். ஆகவே தொடர்ந்து இந்த அரசாங்கத்தின் மேல தொடர் விமர்சனங்களையும், அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் சொல்ற கருத்துக்கு எதிரான கருத்தை தொடர்ந்து எதிர்கட்சிகள்ல இருந்தும் அல்லது முன்னை நாள்களில் அரசியல் பரப்புல இயங்கியவர்களும் பேசியதை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. ஆகவே இது ஒரு பொருளாதார சிக்கல்களோடு சேர்ந்து இந்த விசாரணைகளை இவர்கள் எப்படி முன்னெடுக்கின்றார்கள் அல்லது வழக்கு சம்பந்தமான விடயங்களை இவர்கள் எப்படி முன்னெடுக்கின்றார்கள் என்கின்ற விஷயமும் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது, ஒரு விமர்சன பொருளாகவே மாறியிருக்கின்றதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு விமர்சனத்தை சரத் பொன்சேகா அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். நாட்டினுடைய திடீர் இராணுவ குறைப்பு என்பது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறும் ஒரு விடயம். திடீரென இவர்கள் எதற்காக இவ்வளவு இராணுவத்தை குறைக்க வேண்டும்? உண்மையிலேயே ஒரு நாட்டில் போர் நடந்த பிறகு அல்லது போர் அபாயம் ஏற்பட்ட பிறகு நாங்கள் இராணுவத்தினுடைய பலத்தை அதிகரிக்க கூடாது. அதற்கு முன்னரே இராணுவ பலம் இருக்க வேண்டும். சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இராணுவத்தினுடைய பலம் இவ்வளவு அதிகமாக இருந்ததால் தான் அந்த நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் இந்த அரசாங்கம் கொஞ்சம் சிரத்தை எடுக்க வேண்டும் என்கிற விடயத்தை சொல்லியது. உண்மையிலே போர்ச்சூழலில் இருந்த இராணுவத்தின் அளவில் 20% கூட இப்போ இருக்குமாண்டா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது என்ற விடயத்தை சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு விமர்சனமாக முன்வைத்திருக்கிறார். இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் என்று பார்த்தீங்கன்னா, இன்னுமே இந்த முன்னைய காலகட்டத்துக்கு இந்த பாதுகாப்புக்கு அதிக பணத்தை ஒதுக்குகின்றார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் இந்த மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமினருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது.
ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அது அந்த அளவுக்கு குறைச்சினமான்னு கேட்டிங்கன்னா இல்லை என்று தான் சொல்லணும். ஆனால் அதுக்கே மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட இந்த முகாம்களுடைய எண்ணிக்கை குறைக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த தடைகள் வீதி தடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், இராணுவத்தினருடைய எண்ணிக்கையை குறைக்கணும், அரசாங்க அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் என்கிற விடயங்கள் ஒரு பெரிய பேசுபொருளானது. ஆனால் இந்த அரசாங்கத்தில் இந்த விடயங்கள் ஓரளவுக்கு தான், அந்த அளவுக்கு இந்த இராணுவ குறைப்பு இடம்பெற்றுதான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் அதுக்கே ஒரு பலத்த விமர்சனங்கள் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்படுகிறது. இதில் வெளிநாட்டு உதாரணங்களை கூட அவர் சரத் பொன்சேகா அவர்கள் காட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த சிங்கப்பூர், சீனா போன்ற நாடுகள் இப்பொழுது என்ன கொள்கையை பின்பற்றுகின்றார்கள்? உண்மையிலே அவர்களுடைய நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக அவர்கள் கரிசனை கொள்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பாதுகாப்புக்கு எதை முன்னிலைப்படுத்துகின்றார்கள் என்றால் ஒரு தொழில்நுட்ப பொருளாதார பாதுகாப்பு. சீனா, சிங்கப்பூர் போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகள் இந்த போர் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அல்லது ஒரு எங்களுடைய நாட்டில் போர் ஏற்படணுமோ அல்லது அது சம்பந்தப்பட்ட பாதுகாப்பை நாங்கள் வலுப்படுத்தணும் என்கிற விடயங்களில் அவர்கள் கரிசனை கொள்ளணும். உண்மையிலேயே உலக போர் என்றது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான போர் பதற்றம் ஒன்று இருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலேயும் சீனா என்ன விடயத்தை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த போருக்கு ஆர்வலர்கள் அல்ல, போரை விரும்பாதவர்கள் தான் நாங்கள் பாதுகாப்புன்னு என்ன சொல்கிறோம்டா பொருளாதார பாதுகாப்பு, தொழில்நுட்ப ரீதியான பாதுகாப்பு. ஆகவே எங்களுடைய நாட்டு விடயங்களை எடுத்து பார்த்துக்கின்ற பொழுது நாங்கள் பொருளாதாரத்தில் அவ்வளவு வலுப்பெற்றிருக்கின்றோமாண்டா இல்லை என்று தான் சொல்லுவான். உண்மையிலேயே அண்மையில் இந்த IMFனுடைய உடன்படிக்கைகள் சம்பந்தமான மாநாடு ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதில் அடுத்த கட்ட மீளாய்வுக்கான பணம் வெளியிடப்படும் என்கிற விடயம் பேசுபொருளாகின்றது. ஏற்கனவே இந்த விடயத்தில் அதாவது எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தில் சிக்கல் நிலைமைகள் இருக்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டாலும் கூட IMFனுடைய இந்த உதவி என்பது ஓரளவுக்கு ஆறுதல் தருகின்ற விடயமாகத்தான் இருந்தது. ஆனால் IMFனுடைய கருத்தின்படியும் கூட இந்த உலகில் நடக்கின்ற இந்த போர் பதற்றம் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் 3% பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுத்தும் என்கிற விதத்திலையும் பேசியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாடு பொருளாதாரத்தில் அவ்வளவு ஸ்திரத்தன்மையோடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை என்று தான் சொல்லணும். ஆக அப்படி ஒரு நாட்டில் மீண்டும் இந்த இராணுவ பலத்தை அதிகரித்துக் கொள்வதன் ஊடாக நாங்கள் பலம் பொருந்தியவர்கள் என்ற வார்த்தையை சொல்லலாமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னு பார்த்தீங்களா, வெறுமனே இந்த இராணுவத்தை ஆள்பலத்தை வைத்துக்கொண்டு மதிப்பிடுவதுன்றது ஒரு சிக்கல் நிலைமை தான். உண்மையிலேயே நாங்கள் இராணுவத்தை மதிப்பிடுவது ஆள்பலம் குறைவாக இருந்தாலும் கூட தொழில்நுட்ப ரீதியான அம்சங்கள் மூலமாக எங்களுடைய நாட்டின் பாதுகாப்பை எப்படி உயர்த்தலாம் என்கிற விதத்தில் தான் நாங்கள் இனி யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார பாதுகாப்பு என்பது எங்களுடைய நாட்டுக்கு எந்த அளவுக்கு தேவை என்ற விடயம் ஊடாகத்தான் நாங்கள் இனி சிரத்தை கொள்ளணும். மீண்டும் ஒரு போர் பதற்றம் போன்ற காரணங்களை காட்டி மீண்டும் இந்த இராணுவத்தினருக்கோ அல்லது பாதுகாப்புக்கோ அதிகளவு பணத்தை செலவிடுவது என்பது எந்த அளவுக்கு உண்மையிலேயே ஒரு நேரான விடயமாக அமையும் என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி.